48வது ஆசியா மற்றும் ஜப்பானிய இளைஞர் திட்டத்திற்கான குரூஸ் கப்பலில் மலேசியாவின் இளைஞர்களில் ஒரே இந்திய பெண்ணாக பங்கேற்கிறார் பேராக் பீடோரைச் சேர்ந்த தர்ஷினி பிரான்சிஸ் சேவியர். யூனிவர்சிட்டி பெனிடிக்ட் சுல்தான் இட்ரிஸ் பல்கலைக்கழக மாணவி. இப்போதான் என்னோட பேச்சுலர்ஸ் டிகிரி இன் டஸ்ல முடிச்சிருக்கேன். சேயா, அதாவது த ஷிப் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஜப்பனீஸ் யூத் ப்ரோக்ராமை நான் எழுதி போட்டிருந்தேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அண்டர் கமெண்ட்ரியன் பெலியர் டன் சுக்கான் மலேசியா கீழே இருக்கு. ஸோ 16 பேரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல மலேசியாவை ரிப்ரசென்ட் பண்ணி போடுறதுக்கு. அந்த 16 பேர்ல ரெண்டு மலேசியன் இந்தியன்ஸை மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 மலேசியன் இந்தியன்ஸ்ல ஒரு தமிழ பொண்ணா, அதாவது ஒரு மலேசியன் இந்தியன் உமனா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதை நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 16 பேர் மலேசியாவை ரிப்ரசென்ட் பண்ணி ஜப்பானுக்கு போகிறோம். இது ஒரு 38 நாள் பயணம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா குரூஸில், அதாவது ஷிப்பில் நாங்கள் பயணம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு மலேசியன் இந்தியன் உமனா என்னை தேர்ந்தெடுத்து இந்த ப்ரோக்ராம் நான் போகிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தென்கிழக்கு ஆசியா மற்றும் ஜப்பான் முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் கலாச்சார பரிமாற்றம், நட்பு மற்றும் வளர்ச்சி பகிர்வு ஆகியவற்றின் முக்கியமான பயணத்தில் மலேசியாவை பிரதிநிதிக்கும் எதிர்கால தலைவர்களின் இந்த ஆற்றல் மிக்க குழுவில் பங்கேற்கும் தர்ஷினியை மக்கள் ஓசை வாழ்த்துகிறது.